வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு பணைய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் எதிர்காலம் குறித்து பாதுகாப்பு ஆலோசனைகளை நடத்தினார். கிப்ரு ஊடக அறிக்கைகளின்படி அடுத்த 2 சனிக்கிழமைகளில் விடுவிக்க திட்டமிடப்பட்ட மீதமுள்ள 6 பணைய கைதிகளை விடுவிக்க நேதன்யாகு விரைவுபடுத்த விரும்புகிறார். அடுத்த 2 சனிக்கிழமை வரை காத்திருக்காமல் அடுத்து வரும் சில நாட்களில் 6 பேரையும் விடுவிக்க இஸ்ரேல் இலக்கு வைத்துள்ளதாக இஸ்ரேலிய தொலைக்காட்சி சேனல் 13 தெரிவித்துள்ளது. அப்படி நடந்தால் அடுத்த கட்டத்திற்கு போகாமல் இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்க முடியும் என்பது ஹமாஸுக்கு தெரிந்திருக்கும். கடந்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் இயக்கம் பணைய கைதிகள் விடுதலையை தாமதப்படுத்துவதாக கூறியதை தொடர்ந்து சனிக்கிழமைக்குள் எஞ்சியிருக்கும் அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்காவிட்டால் இஸ்ரேல் காசாவில் போர் நிறுத்தத்தை முடித்துவிட்டு மீண்டும் போரை தொடர வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நன்கு கவனியுங்கள், ட்ரம்ப் கூறியது அனைத்து பணைய கைதிகளையும் நேற்று சனிக்கிழமை விடுவித்திருக்க வேண்டும். ஹமாஸ் அதை செய்யாமல் 3 பணைய கைதிகளை மட்டுமே விடுவித்துள்ளது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் அதுதான் ஒப்பந்தம். ஆனால் ட்ரம்ப் அது பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அதை கெட்டியாக பிடித்து கொண்டது இஸ்ரேல். ட்ரம்பின் கருத்துக்களுக்கு பின்னர் முரண்பாடான இஸ்ரேலிய அறிக்கைகள் எங்கள் பணைய கைதிகள் அனைவரையும் விடுவிக்காவிட்டால் போருக்கு திரும்புவோம் என்று அச்சுறுத்தியது. தற்போதைய போர் நிறுத்த கட்டத்தின் கீழ் இன்னமும் விடுவிக்கப்படாத உயிருடன் இருப்பதாக அறியப்பட்ட கைதிகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு வரும் நாட்களில் 9 பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இஸ்ரேல் கூறியதாக மற்றொரு செய்தி கூறுகிறது. என்னதான் ஹமாஸ் விரைப்பான இராணுவ சீருடையில் தோன்றினாலும் அவர்களது உயிர் பணைய கைதிகளிலேயே தங்கியுள்ளது. பணைய கைதிகள் மட்டும் அவர்களின் கைகளில் இல்லாதிருந்தால் இப்போது ஹமாஸ் ஹெஸ்புல்லாவின் நிலையை அடைந்திருக்கும். விமான கடத்தல்கள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் விமான பயணிகளின் உயிர்களை பணியம் வைத்து தமது நோக்கங்களை நிறைவேற்ற முயற்சிப்பார்கள். அவர்களால் பொதுமக்கள் கடத்தப்பட்டால் அரசாங்கங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அதிதீவிர தீவிரவாதிகளை கூட விடுவிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இதை நாம் பல திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். ஹமாஸும் அதே போன்ற செயற்பாட்டை செய்யும் ஆட்கள்தான். இவர்கள் செய்யும் கடத்தல் வானிலல்ல, தரையில். பாலஸ்தீனிய பொதுமக்கள் பாவம். அவர்கள் சிறு குழந்தைகளை துணியில் சுற்றி கையில் தூக்கிச் செல்வதை பார்க்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் துடிக்கும். ஆனால் அவர்கள் மத்தியில் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து 1200 பேரை கொண்டு பாலியல் பலாத்காரம் செய்து 200க்கும் மேற்பட்டவர்களை கடத்தி கொண்டு ஓடியவர்களும் உள்ளார்கள். பணைய கைதிகளை ஊர்வலம் விட்டவர்களும் அதற்கு ஆதரவு தெரிவித்து மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தவர்களும் உள்ளார்கள். 1200 பேர் கொல்லப்பட்டதற்கு 48,000 பாலஸ்தீனியர்கள் பலியானார்கள். ஒவ்வொரு இஸ்ரேலியர் கொல்லப்பட்டதற்கும் 40 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். ஹமாஸ் தனது காலக்கெடுவை தவறவிட்டதற்கு இவ்வாறு பதிலளிப்பது என்பதை இஸ்ரேல் முடிவு செய்ய வேண்டும் என்று ட்ரம்ப் சனிக்கிழமை கூறினார். இஸ்ரேல் அவர் தனது ட்ரூத் சோஷியல் மேடையில் எழுதிய போது சனிக்கிழமை 12 மணி இன்று அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க விதிக்கப்பட்ட காலக்கெடு பற்றி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதை ஹமாஸ் செய்யாவிட்டால் இஸ்ரேலியர்கள் எடுக்கும் எந்த முடிவையும் அமெரிக்கா ஆதரிக்கும் என்று தெரிவித்தார். நேற்று சனிக்கிழமை மாலை நேதன்யாகுவின் அலுவலகம் தெளிவற்ற அறிக்கையை வெளியிட்டது. அது இஸ்ரேல் அடுத்து என்ன செய்ய போகிறது என்பதற்கான எந்த குறிப்பையும் கொடுக்கவில்லை. அதில் கூறப்பட்ட விஷயம் காசா பகுதி தொடர்பான இஸ்ரேலின் முடிவுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதியின் முழு ஆதரவை நேதன்யாகு பாராட்டுகிறார் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்க பிரதமர் பாதுகாப்பு அமைச்சரவையை கூடிய விரைவில் கூட்டுவார். ட்ரம்பின் தலைமையையும் அமெரிக்காவுடனான தற்போதைய ஒருங்கிணைப்பையும் நேதன்யாகு மிகவும் பாராட்டுகிறார். நேதன்யாகு தற்போதைய முதல் கட்ட ஒப்பந்தத்தை 42 நாட்களுக்கு அப்பால் நீடிக்க விரும்புகிறார். இஸ்ரேலின் பேச்சுவார்த்தையாளர்கள் கத்தார் மற்றும் எகிப்திய மத்தியஸ்தர்களிடம் அமெரிக்க ஆதரவுடன் வாதிட வேண்டும் என்று பிரதமர் விரும்புவதாக கூறப்படுகிறது. நேதன்யாகு இஸ்ரேலின் பேச்சுவார்த்தையாளர்களை ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட அனுமதிக்க மறுத்துவிட்டார். இது போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈடாக மீதமுள்ள பணைய கைதிகளை விடுவிக்கும். காசாவில் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் அவ்வாறு செய்ய தயாராக இருப்பதாக நேதன்யாகு ஏன் நம்பினார் என்பதை அறிக்கை விளக்கவில்லை. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு முன்பு தொடங்க வேண்டிய ஒப்பந்தத்தின் கீழ் தேவைப்படும் 2ஆம் கட்டத்தில் இஸ்ரேல் தீவிர பேச்சுவார்த்தைகளை தொடங்காவிட்டால் அது திட்டமிடப்பட்ட கட்டம் ஒன்றின் வெளியீடுகளை பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று இஸ்ரேலிய பேச்சுவார்த்தையாளர்கள் எச்சரித்தனர். எஞ்சியுள்ள பணைய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் உடன்படிக்கைக்கு கட்டுப்படுவதை அமெரிக்கா உறுதி செய்ய வேண்டும் என்று ஹமாஸ் கூறியுள்ளது. பணைய கைதிகளின் உயிரில் உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அமெரிக்க ஆக்கிரமிப்பை ஒப்பந்தத்தை கடைபிடிக்க கட்டாயப்படுத்த வேண்டும் என்று ஹமாஸின் செய்தி தொடர்பாளர் ஹாசிம் கூறினார். ஞாயிற்றுக்கிழமை ஜெருசலேமில் இஸ்ரேலிய தலைவர்களுடனான சந்திப்புகளுக்கு முன்னதாக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலில் தரையிறங்குவதற்கு சில மணி நேரத்திற்கு முன்னதாகவே நடந்து வரும் போர் நிறுத்தத்தின் போது பணைய கைதிகளின் 6வது விடுதலை வந்தது. அமெரிக்காவின் உயர்மட்ட ராஜதந்திரியாக அவர் தனது முதல் மத்திய கிழக்கு பயணத்தை மேற்கொண்டுள்ளார்.
கடந்த வாரம் காசாவில் புதுப்பிக்கப்பட்ட போர் இஸ்ரேலுக்கு ஹமாஸ் முன்வைக்கும் அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வராது என்று ரூபியோ கடந்த வாரம் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவித்த போது யாரோ ஒருவர் ஹமாஸை எதிர்கொள்ள வேண்டும், அது யாராக இருக்கும்? அது அமெரிக்க இராணுவ துருப்புக்களாக இருக்கப் போவதில்லை. பிராந்தியத்தில் உள்ள நாடுகளால் அதை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் இஸ்ரேல் அதை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார்.